ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக் பார்க்கலாம். சாஃப்ட் ஸ்கில். ஸோ சாஃப்ட் ஸ்கில் அப்டின்னா என்ன? ஸோ ஒரு பெர்சன் வந்து இன்னொரு பெர்சனோட சில விஷயங்கள கம்யூனிகேட் பண்றதுக்காக கார்ப்பரேட் வேர்ல்ட்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த சாஃப்ட் ஸ்கில். கார்ப்பரேட் வேர்ல்டுன்னு கிடையாது. ஸோ ஈவன் இந்த சாஃப்ட் ஸ்கில் அப்டிங்கிறது நீங்க ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாவது சாமான வாங்கணும்னாலும், நமக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில் தேவ. ரைட்? இப்ப நம்ம அம்மாக்கள்லாம் எப்படி பேரம் பேசி வாங்குறாங்க. தட் இஸ் ஆல்சோ த சாஃப்ட் ஸ்கில் இல்ல? ஸோ இந்த வீடியோல நம்ம எத மெயினா பார்க்க போறோம் அப்டின்னா, ஸோ எந்த அளவுக்கு இந்த சாஃப்ட் ஸ்கில்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? எந்த அளவுக்கு குடுக்கக்கூடாது? எதெல்லாம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க? எதெல்லாம் கரெக்ட்டா ப்ரொஜெக்ட் பண்றாங்க? எதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ல கவரே பண்றது கிடையாது? அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இந்த வீடியோவ எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. இது எனக்கு நடந்தத வச்சே நான் சொல்றேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அ பெருசா சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் எதுவும் நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது என்னோட கெரியர்ல. ரைட். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 12, 13 இயர்ஸ் ஆயிருச்சு. ஸோ ஐ ஹேவன்ட் டேக்கன் நான் மெனக்கெட்டு போயிட்டு எந்த ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங்கும் எடுத்தது கிடையாது. பட் ஐ அம் எ சக்சஸ்ஃபுல் பெர்சன். ஸோ சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ். ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டெஃபினிஷன் வேற. ஸோ என்னோட டெஃபினிஷன் படி ஐ அம் எ சக்சஸ்ஃபுல் பெர்சன் இன் மை புரொஃபஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ என்னோட 2வது கம்பெனியில எனக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் என்னோட டீம்ல அரேஞ்ச் பண்றாங்க. பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. என்னோட 2வது கம்பெனிங்கிறப்போ எனக்கு ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ வொர்க்குக்குள்ள வரும்பொழுது நான் எதுவுமே எடுத்துக்கல. அண்ட் அந்த 2வது கம்பெனியில எடுத்த அந்த ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் அதுவும் என் கம்பெனி எனக்கு குடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நான் எடுக்கவே கிடையாது. அது வந்து ஒரு 4 டேஸ் புரோகிராம். ஒரு மேடம் வந்து எடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் எடுக்குறாங்க. ஆ அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கதையிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே. ஸோ நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கேளுங்க. 2வது நாள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னை எழுப்புறாங்க. அந்த மேடம் எழுப்பி, "கௌதம் நீங்க சொல்லுங்க. லைக் அ நீங்க உங்க மேனேஜர்ட்ட போயிட்டு லீவு கேட்கணும் அப்டின்னா எப்படி கேட்பீங்க?" அப்டின்னாங்க. நான் சொன்னேன் லைக் மேனேஜர்ட்ட போயிட்டு, "ப்ளீஸ் எனக்கு ஒரு 1 நாள் லீவ் கிராண்ட் பண்ணுங்க. எனக்கு உடம்பு முடியல." இல்லன்னா இது சிக் லீவ். இதுவே பிடிஓவா இருந்ததுன்னா, பெய்டு லீவா இருந்ததுன்னா, நான் வந்து இல்ல எனக்கு நான் வெளியில போற வொர்க் இருக்கு. ப்ளீஸ் எனக்கு நீங்க வந்து லீவு குடுங்க அப்டின்னோனே, அவங்க கேட்டது 2 தப்பு பண்றீங்க நீங்க சொல்லும்போதுன்னாங்க. என்ன அப்டின்னேன். நெறைய ப்ளீஸ் யூஸ் பண்றீங்க அப்டின்னாங்க. சரி ஒரு ப்ளீஸ் போதுமான்னு, இல்ல நீங்க ப்ளீஸே எதுக்கு யூஸ் பண்ணணும்? அப்புறம் காரணம் எதுக்கு சொல்றீங்க? அப்டின்னாங்க. "சீ லீவ் அப்டிங்கிறது உங்கள் உரிமை" அப்டின்னாங்க. "நீங்க போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க" அப்டின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து உடனே எனக்கு கேட்கணும்னு தோணிருச்சு. நான் கேட்டுட்டேன். என்ன கேட்டேன் அப்டின்னா, நான் ரொம்ப வெகுளியா தான் கேட்டேன். நான் நான் வந்து கேட்கணும், எதிர்த்து பேசி கேட்கணும்னு கேட்கல. அப்போ எனக்கு வந்து 2.9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிசைஸா சொல்லணும்னா, சின்ன பையன் தான் நான். ரைட்? ஸோ நான் வந்து ஒரு வெகுளித்தனமா கேட்டேன். "இந்த செஷன் எங்க மேனேஜர் அட்டெண்ட் பண்ணிட்டாரா?" அப்டின்னு கேட்டேன். அவங்க வந்து, "இல்லையே, ஏன் கேட்கிறீங்க?" அப்டின்னாங்க. அப்போ நான் போயிட்டு இப்ப என் மேனேஜர்ட்ட போயிட்டு, "சி ஐ வாண்ட் டூ டேக் எ லீவ் ஆன் திஸ் டே" அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க சொல்ற மாரின்னா, இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் எடுக்காத அவருகிட்ட போயிட்டு நான் இத சொல்றேன் அப்படின்னா, அவரு என்ன நெனைப்பாரு, "என்ன இவன் இவ்வளோ ரூடா வந்து இன்ஃபார்ம் பண்றான், பர்மிஷன் கேட்கல." இதுவே அவரும் இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, அவரு வந்து, "ஓ! நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்கல்ல, நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டா நமக்கு இன்ஃபார்ம் தான் பண்ணணும், பர்மிஷன் கேட்கக்கூடாது." அப்படிங்கிற மாரியெல்லாம். ஸோ இத நான் சொன்ன உடனே 2, 3 பேரு சிரிச்ச உடனே அவங்களுக்கு வந்து அஃபெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்த்து கூட என்கிட்ட வந்து அவங்க செஷன் எடுக்கல. ஓகே. ஸோ இது வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ என்ன ஆச்சுன்னா, லைக் இத என்ன திங்க் பண்ண வச்சது. நான் வெகுளியா கேட்டது தான். அவங்க கோவமாயிட்டாங்க. பட் இதுதான் எனக்கு அங்க ஒரு திங்கிங் உருவாச்சு. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இப்ப இவங்க சொல்ற மாரி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இந்த மாரிலாம் இருக்கு. இந்த மாரிலாம் இவங்க நமக்கு எடுக்குறாங்க. இப்படியெல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம சூரி சொல்ற மாரி தான். இவ்ளோ நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு, அது யார்கிட்ட பேசணும்னு தெரியலங்கிற மாரி ஒரு கத ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஐடி இண்டஸ்ட்ரிலயோ, இல்ல கார்ப்பரேட்லயோ எல்லாருமே வந்து லீடர்ஸ் ஆகட்டும், மேனேஜர்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு ஜூனியர் லெவல் ஆஃப் டெவலப்பர் ஆகட்டும், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் எடுத்து தான் அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பாங்கங்கிற கேரண்டி கிடையாது. ஓகே. சாஃப்ட் ஸ்கில் இஸ் அன் ஆட் ஆன். சில பேர் மேண்டிட்டரிம்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இட்ஸ் அன் ஆட் ஆன். நெறைய பேர் இன்னைக்கும் சாஃப்ட் ஸ்கில் அப்டின்னா, கம்யூனிகேஷன ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். கம்யூனிகேஷன் இஸ் டிஃபரண்ட், இங்கிலீஷ் இஸ் டிஃபரண்ட். நெறைய பேர் 2யும் கிளப் பண்றீங்க. தமிழா இருக்கலாம், தெலுங்குவா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம். நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்கு. இல்லையா? ரைட். நம்ம அம்மா, அப்பாவே சொல்லுவாங்கல்ல, "எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசு" அப்படிம்பாங்க. தட் இஸ் வாட் கம்யூனிகேஷன் இஸ். கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டூ இங்கிலீஷ். ஓகே. ஸோ எவ்வளவோ இங்கிலீஷ் பேச தெரியாம ரொம்ப வந்து ஒரு ஒரு ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே அவங்களோட மதர் டங்க்ல படிச்சுட்டு வந்து, இன்னைக்கு லீடர்ஸா, மேனேஜர்ஸா இருந்து இங்கிலீஷ்ல வெளுத்து வாங்குறவங்களையும் நான் பார்க்குறேன்.
ஓகேங்களா. சூப்பரா பேசுறவங்களும் பார்க்குறேன். உள்ள வந்துட்டா வேற வழி கிடையாது. மேண்டிட்டரியா யூ ஹேவ் டூ கனெக்ட் வித் பீப்பிள் இன் இங்கிலீஷ் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு தெரியாம ட்ரெயின் ஆயி அது ஒரு இடத்துல வந்துரும் உங்களுக்கு. நான் அந்த மாரி நெறைய பேர பார்த்துட்டேன். ஓகே, கமிங் பேக் டூ த டாபிக். இது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. 2வது என்ன நடந்தது அப்டின்னா, இந்த டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் வந்து நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் அப்டின்னு நீங்க கேட்ட உடனே, எடுத்தோனே உங்க பேர்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கக் கூடாது. இல்ல ரெஸ்யூம்ல இருந்தே நீங்க இருக்கிறதையே நீங்க திரும்பவும் சொல்லக்கூடாது இன்டர்வியூல அப்டின்லாம் சொல்லி நெறைய பேர் வீடியோ போடுறாங்க. இத நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட ஒரு இன்டர்வியூல வந்துட்டு நான் ஒரு 1 பேஜ் ரெஸ்யூம் இத்தனைக்கும் 2 பேஜ் கிடையாது. 1 பேஜ் ரெஸ்யூம அவர் கையில நான் குடுத்துட்டேன். நான் குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நான் வந்து அவரு அவரு எல்லா இன்டர்வியூரும் கேட்கறது அதானே. டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். நான் எடுத்தோனே என்னோட ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஒரு இஷ்யூவ வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஓகேங்களா. உடனே அவரு ஸ்டாப் பண்ணாரு. நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரிஞ்சுதாப்பான்னு. அவரு எனக்கு இங்கிலீஷ் புரியலன்னு நெனச்சு அவரு தமிழ்ல பேச ஆரம்பிச்சுட்டாரு. நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட அப்படின்னா, "இல்ல டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்" கேட்டீங்க. நீ உன் பேரு சொல்லல, எங்க ஒர்க் பண்றன்னு எதுவுமே சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, "இல்ல ரெஸ்யூம்ல இருக்கு அது" அப்படின்னோனே அவரு ரூடா எடுத்துக்கிட்டாரு. "என்ன ரெஸ்யூம்ல இருக்கு அப்படின்னா?" அப்படின்ட்டாரு. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு, நான் எனக்கு சொல்லிக் குடுத்த டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் வேல செய்யல. ரைட்? நெறைய பேரு சொல்றாங்களே, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். வொர்க் ஆகல. இப்ப இதே இடத்துல அவங்க டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்ன்னு சொன்ன உடனே, நான் வந்து என் பேர்லருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்டர்வியூவர் வந்து பேர்லருந்து எதிர்பார்க்கல. இப்ப அவரு சொல்றாரு, "அதான் எல்லாமே ரெஸ்யூம்ல இருக்கே. இதுல இல்லாதத சொல்லுன்னு" சொல்றப்போ அவங்க வந்து அஃபெண்ட் ஆக மாட்டாங்க. அது ரூடா இருக்காது. எப்பவுமே இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் அவங்க ஈகோவுக்கு நம்ம தீனி போட்டுட்டோம்னாவே போதும். அந்த இடத்துல நானும் ஈகோவா இருக்கேன் அப்படின்னு நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா, அது இன்டர்வியூ ஒழுங்கா போகாது. ஏன்னா இன்டர்வியூல இருக்கவங்களுக்கான ஒரு சுபாவம் அதுதான். அது யாரா இருந்தாலும் சரி. இல்லையா? அப்போ நான் வந்து அந்த இடத்துல அவரு டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் பேர எதிர்பார்க்கல. ஆனா நான் பேர சொல்லிட்டேன்னா கூட, அவரு வந்து ரெஸ்யூம்ல இருக்கிறத சொல்லாதீங்க அப்படின்னு அவரு சொல்லிருவாங்க. அப்புறம் நாம வந்து அது இல்லாதத நம்ம சொல்லிக்கலாம். ஃபைன். அத விட்டுட்டு அவங்க வந்து கேட்கும்போதே நான் வந்து என் பேர்ல இருந்து சொல்லல. இது ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப அந்த இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு அது 4வது இன்டர்வியூவோ, 5வது இன்டர்வியூவோ. ஒரு இன்டர்வியூ அவர் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நல்லா எக்ஸாஸ்ட் ஆயிட்டாரு மனுஷன். ரொம்ப டயர்டா இருக்காரு. அவர் ரெஸ்யூமே பார்க்கல. சரி எல்லாமே அந்த பையனே சொல்லட்டுமே அப்படின்னு அவரு எதிர்பார்க்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நான் அப்படிதான் நான் சொல்லியிருக்கணும். ரைட்? எப்படி சொல்லணும்னே எனக்கு தெரியாதப்போ, மை நேம் இஸ் கௌதம்ல இருந்தே ஆரம்பிக்கிறதுல தப்பு கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க எப்படி உங்கள பத்தி சொல்றீங்க அப்படிங்கிறத பார்க்கறது மானிட்டர் பண்றதுக்கு கூட அவங்க கேட்டுருக்கலாம். ரைட்? எல்லா இடத்துலயும் நான் பிளைண்டா போயிட்டு டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நான் வந்து என் பேர்ல இருந்து தான் நான் ஆரம்பிக்கக் கூடாது. நான் அதுல இல்லாதத ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே. யூ ஹேவ் டூ பி வெரி நேச்சர். இது எல்லாம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ மேண்டேட்டரியா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் எடுத்த ஆட்கள் எந்த லெவல்ல இருப்பாங்கன்னா, உங்க மேனேஜர்ஸோட மேனேஜர், லீடர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இது டிஃபால்ட்டா நடக்கும். ஒரு கம்பெனியோட விபி ஆகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரெய்னிங் நடக்கும். அவங்க அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. பிளஸ் ஈவன் அவங்களாகட்டும், ஒரு நல்ல சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் எல்லாம் நெறைய எடுத்து பயங்கரமா அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா, அவங்க தான் கிளையண்ட்ஸோட, ஃபாரினர்ஸோட எல்லாரோட பேசுவாங்க. அந்த அந்த ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர்க்குள்ள ரொம்ப டீப்பா இருக்கிற ஆட்கள். அவங்கலாம் அத தெரிஞ்சுக்குவாங்க. பிளஸ் நல்ல சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னிங் எடுத்த ஒரு மேனேஜரோ, இல்ல ஒரு லீடரோ, எடுக்காத ஒரு எம்ப்ளாயி நம்ம கிட்ட தப்பா பேசினா கூட, தப்பா பேசினா இன் த சென்ஸ் பேச தெரியாம ஏதோ பேசிர்றாங்கன்னா கூட, அது நம்ம தப்புன்னு சொல்ற மாரி இருக்கணும். அதுதான் த ரியல் சாஃப்ட் ஸ்கில் அவங்க ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டதுக்கான அர்த்தம். ரைட்? அதுதான் ஆக்சுவலி ரியல் சாஃப்ட் ஸ்கில். பட் எந்த மாரி சாஃப்ட் ஸ்கில் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அத யாருமே நமக்கு சொல்றது இல்லங்கிறதுல ஒரு லிஸ்ட்டே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ட். இத ஈக்யூன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. பட் ஃபுல் ஃபார்ம் எமோஷனல் இன்டெலிஜென்ட். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட்ட பத்தி நெறைய பேரு சொல்லி தரதே கிடையாது. ஈவன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் படிக்கிறீங்க அப்டின்னா கூட, நீங்க அத கத்துக்கணும்னா, யூ கேன் கோ வித் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதுல என்னலாம் வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீட்பேக்க ரிசீவ் பண்றீங்க. உங்க மேனேஜர்ட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் ரிசீவ் பண்றீங்க. அந்த ஃபீட்பேக்க குடுங்கன்னு நம்ம கேட்கணும். ரைட்? அது. கிரிட்டிசிசம ஹேண்டில் பண்ணணும். உங்கள பத்தி ஒருத்தங்க பின்னாடி பேசுறாங்க, இல்ல உங்க மூஞ்சி முன்னாடியே பேசுறாங்க அப்டின்னா, அந்த மாரி கிரிட்டிசிசம வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். பிரஷர்ல எப்படி காமா வேலை செய்யணும்னு தெரியணும். ஐடில வந்து ஒரு வார் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்க முடியாத இஷ்யூவ எல்லா டீமையும் கூப்பிட்டு வச்சு ஒரே ரூம்ல உட்கார வச்சு முடிச்சுட்டு தான் கிளம்பணுங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த வார் ரூம். இந்த வார் ரூம்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு லீட் இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லீட் இருக்காரு. அவர் ரொம்ப காமான பெர்சன். இடியே விழுந்தாலும் என்னம்மா சத்தம் அப்படி கேட்கிறவரு. அவரெல்லாம் வந்து பிபியா, பிரஷரா அவரெல்லாம் அதெல்லாம் அட்டாக் கூட பண்ண முடியாது. அதெல்லாம் அது தெறிச்சு ஓடிரும். அந்த மாரி அவர் ரொம்ப காம். பை நேச்சர் ஹி ஹாஸ் தட் காம்னஸ். அவரும் அதுல உட்கார்ந்திருக்காரு. 12:45 1 ஆயிடுது. அவரு வந்து எந்திரிச்சாரு. நான் சாப்பிட்டு வந்துர்றேன்னு கிளம்புனாரு. என் மேனேஜர் வந்து இவ்ளோ இஷ்யூல உட்கார்ந்திருக்கோம். இவரு பாட்டுக்கு சாப்பிடுறேன்னு போறாரு அப்டின்னாரு. போயிட்டு வந்தாரு.
வந்த உடனே ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்காது. இஷ்யூ கண்டுபுடிச்சுட்டேன் அப்படின்னு இவ்வளோ மெதுவா சொன்னாரு. என்ன பண்ணீங்கன்னா, லஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஏதோ அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என் மேனேஜர் கேட்டாரு, "அப்ப இது போறப்பயே சொல்லியிருக்கலாம்ல." நான் சொல்லியிருப்பேன். "நீங்க எல்லாருமே வந்து பதட்டத்துல இருக்கீங்க. இது என்ன ஸ்கிரிப்ட்? இது எதுக்கு இப்ப ரன் பண்றோம்?" அப்படின்னு நீங்க 1008 கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் வந்து இத எடுத்தேன். இத எழுதி இத ரன் பண்ணா வந்துரும்னு நெனச்சேன். நான் ரன் பண்ணேன் வந்துருச்சு. "ஓகே போலாமா?" அப்படின்னு கெளம்பிட்டாரு அவரு. அவர் லைக் நம்ம நார்மலா காமா இருந்தோம் அப்டின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் கூட நமக்கு தெரிஞ்சிரும் ஈஸியா. இல்லைன்னா நமக்கு தெரியாது. அதெல்லாம் நான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த மாரி ரியல் பெர்சன்ட்ட இருந்து ஐ ஹவ் லேர்ன்ட் சோ மெனி ஸ்டஃப். ரைட்? எப்படி நீங்க காமா ஹேண்டில் பண்றீங்க? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாரி இன்னைக்கும் நெறைய பேரு உங்க சக கொலீகு கிட்ட ஆகட்டும், இல்ல மேனேஜர்ஸோ, லீடு கிட்ட ஆகட்டும், நோ சொல்ல முடிய மாட்டேங்குது. நெறைய பேருக்கு இது எனக்கு என்னால இப்ப பண்ண முடியாது. இப்ப நீங்க 6 மணி, 7 மணி ஆயிடுச்சு. நான் பஸ் பிடிக்க போணும். இப்ப நீங்க என்ன இத பார்க்க சொல்றீங்க. அது எப்படி நீங்க சொல்லணும்? ரைட்? அத யாரும் சொல்லிக் குடுக்குறதில்ல. ஹவ் டூ சே நோ டூ யுவர் மேனேஜர் ஆர் நோ டூ யுவர் கொலீக் ஆர் நோ டூ யுவர் லீட். நோனா அப்படியே நோ அப்படின்றது கிடையாது. அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. கார்ப்பரேட்ல பீப்பிள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் ரீடிங் த ரூம். ரீடிங் த ரூம் அப்படின்னா ஸோ, ஒரு இடம் தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஒரு இடம் தெரியணும். இந்த இடத்துல நம்ம இப்படி பேசணும். இந்த இடத்துல நம்ம இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியணும். அதுதான் ரீடிங் த ரூம். இதுவும் நெறைய பேருக்கு இந்த ஸ்கில்லும் வரதில்ல. வரதில்லன்னு நான் சொல்றப்போ எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கட்டத்தில உங்களுக்கு வந்துரும். அதுக்கு இதெல்லாம் தான் பேராங்கிறது தான் நமக்கு தெரியாது. நீங்க வொர்க் பண்ண ரியல் டைம்ல நீங்க வொர்க் பண்ண ரியல் கார்ப்பரேட் பீப்பிளோட கனெக்ட் பண்ண யூ வில் கெட் ஆல் தீஸ் ஸ்டஃப். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது, இப்போ நீங்க ரொம்ப புடிச்ச ஒரு மேனேஜர் கீழ வேலை செஞ்சிருப்பீங்க. திடீர்னு அவர் ரிசைன் பண்றாரோ, இல்ல வேற வேற மேனேஜர் நடக்குறாங்களோ, இல்ல ரீஆர்க் நடக்குது. ரீஆர்க் அப்படின்னா வந்துட்டு லே ஆஃப்ஸ் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரீஆர்க் நடக்கும். அப்போ புது மேனேஜர் வராங்க, புது டீம்மேட்ஸ் வராங்க, புது ப்ராஜெக்ட் வருது, புது லீடர்ஷிப் வராங்கன்னா, அங்க நம்ம அடாப்ட் ஆக ட்ரை பண்ணணும். நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருக்கக்கூடாது. அதிலிருந்து வெளில வந்து அடாப்ட் ஆக ட்ரை பண்ணணும். புது டூல்ஸ படிக்க சொல்றாங்களா? இல்ல நம்ம புது டூல்ஸ்‌க்கு அடாப்ட் ஆகணுமா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங். இந்த அடாப்டபிலிட்டியும் நெறைய பேர் வந்து அண்டர்லைன் பண்ணி எடுத்து காமிக்கிறதில்ல. நீங்க வந்து இந்த மாரி சாஃப்ட் ஸ்கில் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ் ஸ் ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மென்ட். இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா, உங்கள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேனேஜர், ப்ராடக்ட் ஓனர்ஸ், ஆர்க்கிடெக்ட்ஸ், பிசினஸ் யூசர்ஸ், கிளையன்ட், டேட்டா அனலிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட் இந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்ட்டயும் நம்ம எப்படி பேசணும்? ஒவ்வொருத்தர்ட்டயும் நம்ம எந்த மாரி கம்யூனிகேட் பண்ணணும்? இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங். இது நெறைய பேர் சாஃப்ட் ஸ்கில்ல சொல்லியிருப்பாங்க. ரைட்? ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அந்த ப்ராப்ளம நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? அதோட ரூட் காஸ் என்ன? அத எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்? அப்படிங்கிற மாரி பார்க்கணும். அதே மாரி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட்? இதுக்கு நான் பொறுப்பில்லப்பா அப்படிங்கிறத விட்டுட்டு, ஓகே நீங்க அதுக்கு பொறுப்பு இல்லைனாலும், இத எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம முன் வைக்கணும் அந்த இடத்துல. ரைட்? இது என்ன நான் பொறுப்பில்லப்பா அப்படின்றத நம்ம இருக்கக்கூடாது. தட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டைம் மேனேஜ்மென்ட். ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வொர்க் நீங்க பண்றீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளால சில விஷயம் முடியல, டைம தாண்டி போகுது இஸ் ஃபைன். அது ஏன் போகுதுங்கிறதையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். எங்க லீக்கேஜ் நடந்திருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்க மேனேஜரோட ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. இல்ல வந்து உங்களோட டிசிஷன வந்து உங்க கொலீக் வேணாங்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்டின்னா, டிஸ்அக்ரீமென்ட்ஸ் நடக்குதுன்னா, அத எப்படி எய்தர் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்ல அத எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இதத்தான் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன எல்லாத்துலயுமே இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ங்கிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் யாருமே கவர் பண்றது கிடையாது. திஸ் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் சினாரியோல உங்கள ட்ரெயின் பண்ணணும். ரைட்? எனிவே யூ வில் பி கெட் ட்ரெயின்ட். நான் முதயே சொன்ன மாரி வொர்க் பழக, பழக நீங்க ட்ரெயின் ஆயிருவீங்க. ஆர் எல்ஸ் இது வந்து உங்கள ட்ரெயின் பண்றவங்க, இது ரியல் சினாரியோஸ் குடுத்து உங்கள ட்ரெயின் பண்ணணும். ரைட்? இது போக பார்த்தீங்க அப்டின்னா, டெசிஷன் மேக்கிங் ஒரு ஒரு விஷயத்த எப்படி அனலைஸ் பண்ணணும்? அத வந்து எப்படி டிசிஷன் நம்ம மேக் பண்ணணும்? நீங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்டின்னா, இப்ப நீங்க வந்து இதே டீம்ல இருக்கிறதா? இல்ல வேற டீம்ல ஓப்பனிங் வருது நான் அங்க போகட்டுமா? இல்ல வந்து என்னோட மேனேஜர்ட்ட என்னோட அப்ரைசல் பத்தி பேசட்டுமா? இல்ல புரமோஷன் பத்தி பேசட்டுமா? இந்த இடத்திலேயே இன்னும் நெறைய பேர் ஸ்டக் ஆகுறீங்க. ஒரு அப்ரைசல்லயே 2% எனக்கு ஏத்தி கேட்கணும். இல்ல எனக்கு புரமோஷன் ஏன் இன்னும் வரலன்னு கேட்கறது கூட நெறைய பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க. ரைட்? தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஏஐ லே ஆஃப் இப்ப போய் கேட்க முடியாது ஃபைன். இதே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க திணறுனாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும். இதெல்லாம்
இதெல்லாம் தாங்க வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் விட்டுட்டு நெறைய பேரு எங்க போய் ஸ்ட்ரக் ஆகுறாங்க அப்டின்னா, கம்யூனிகேஷன் இருக்கு. ஒரு ஒரு வெர்பலா எப்படி ஒரு விஷயத்த டெலிவர் பண்றது, ஒரு இமெயில் எப்படி டிராஃப்ட் பண்ணி அனுப்புறது, ஒரு Teamஸ்லயோ இல்ல Slacksலயோ எப்படி நம்ம மெசேஜ் அனுப்புறது, இட்ஸ் ஆல் ஃபைன். இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த கம்யூனிகேஷன் ரைட்? பட் அத ஃபர்ஸ்ட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் கூட அப்புறம் வச்சுக்கலாம். அதெல்லாம் நான் சொன்ன சில விஷயங்கள் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட், அடாப்டபிலிட்டி, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் இதெல்லாம் பண்றப்ப அந்த கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். ரைட்? ஸோ இந்த கம்ப்ளீட் விஷயமும் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ என்ன ஆர்டர்ல நீங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஐ ஜஸ்ட் ரிட்டன் அ ஸ்மால் பிளாக் ஆர்டிக்கிள். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ என்னோட வீடியோவ நீங்க பொறுமையா இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் என்னோட சேனல்ல நெறைய டெக்னாலஜிஸ் பைத்தான், ஜாவா, சீக்வல், லைனக்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா இன்ஜினியரிங் அண்ட் ஏஐ மாரி நெறைய ஃப்ரீ மாஸ்டர் கோர்சஸ் என்னோட யூடியூப் சேனல்ல தமிழ்ல அப்லோட் பண்ணிட்டு வரேன். போய் எல்லாத்தையும் பாருங்க. அண்ட் தெலுங்கு, இங்கிலீஷ்ல கூட என்னோட சேனல் அவைலபிளா இருக்கு. அதுவும் போய் பாருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட LinkedIn அண்ட் Instagram URL எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். பை.